ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் இந்த மாங்காயெல்லாம் அரிஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருளுங்கிறத நாங்கள் இப்போ காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா வெந்தய பொடி, இது மிளகாய் வந்து வத்தலை நாங்கள் வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இது கடுகு பொடி, இதுக்கு அடுத்து நல்லெண்ணெயை வந்து கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்குறோம். அடுத்து உப்பு, உப்பு எடுங்க, உப்பு இங்கே இருக்குது, உப்பு இப்போ போடுறாங்க. இந்த அளவுக்கு உப்பு போதும். வேணா நம்ம பார்த்துட்டு அப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. வெந்தயத்தூளுங்க, அடுத்தது வந்து கடுகு தூள் போடுறாங்க. அடுத்து மிளகாய் தூள். நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்குறோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கும்போது மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம நல்லெண்ணெயை காய்ச்சி வச்சுருக்குறோங்க. இதை வந்து எடுத்து நம்ம அந்த இதில் ஊற்றணுங்க. இப்போ எண்ணெயை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நாங்கள் இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து காய்ச்சி வச்சுருக்குறோங்க. இந்த கடுகெல்லாம் தள்ளிடுங்க. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா 2 நாள் கழித்து நம்ம சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆகிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.